2004 இந்தியா டீமுக்கு ஒரு பிளேயர் வேணும், விக்கெட் கீப்பராவும் பேட்ஸ்மேனாவும். கிடைச்ச கடைசி வாய்ப்பு. பாகிஸ்தானுக்கு எதிராக 2 முறை செஞ்சுரி அடிச்சு இந்தியா டீமுக்கு இவர் செலக்ட் ஆனாரு. மிடில் கிளாஸ் பையன். கவர்மெண்ட் வேலை கிடைச்சா போதுன்னு குடும்பம் இருக்கிறப்போ இந்தியாவோட 28 வருஷ கனவை நினைவாக்க உருவான சகாப்தம் இவரு. விக்கெட் கீப்பரையும் நம்பி ஜெயிக்கலான்னு சொல்ல வச்சாரு. சீனியர் பிளேயர்ஸ் மட்டும் இல்லாம யங் பிளேயர்ஸையும் வச்சு ஜெயிக்கலான்னு நிரூபிச்சாரு. சச்சின் அவுட் ஆனா டிவி ஆஃப் பண்றவங்கள மேட்ச் முடியலப்பா உட்காருங்கன்னு சொல்ல வச்சாரு. வெற்றி வந்தா டீமுக்கு கொடுத்துட்டு தோல்வி வந்தா அதை ஏத்துக்கிட்டு விமர்சனத்தை தாங்கிக்கிட்டவரு. விக்கெட் கீப்பரா இவர் இருந்தா எந்த ஒரு பேட்ஸ்மேனும் கிரீஸை விட்டு காலை கொஞ்சம் வெளியே எடுக்கவும் யோசிப்பாங்க. பேட்ஸ்மேனா இவர் இருந்தா எந்த ஒரு பவுலரும் காலை நோக்கி பால் போட யோசிப்பாங்க. ஐசிசில 3 வகையான வேர்ல்டு கப்பும் வாங்கின ஒரே கேப்டன் இவர். ராணுவத்துல கொடுக்கிற உயரிய விருதான லெப்டினன்ட் கர்னல் விருது வாங்கின 2வது இந்திய வீரர். ரெக்கார்டுக்காக விளையாடுற ஆளு இல்ல, ஆனா இவரோட விளையாட்டு ரெக்கார்ட் ஆகாம இருந்ததில்ல. எவ்வளவோ பிரஷர் ஹேண்டில் பண்ணிருக்கிறாரு. வாழ்க்கை இப்படியே போயிடுமாங்கிற நிலைமை வந்தப்ப கூட 100% உழைப்பு மட்டுமே நம்பி ஜெயிச்சவர் தான் மகேந்திர சிங் தோனி அவர்கள்.